சிறுகடிக்க ஆசை சரியில்ல. அடுத்த வாரத்துக்கான எபிசோட்ல நம்ம முத்து இருந்துட்டு ராஜா ராணிய வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. அங்க எல்லாருமே பயங்கர ஷாக்ல இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா மனோஜ் வந்து பெரிய தப்பு பண்ணியிருக்கான்ப்பா. அன்னைக்கு தொடுப்பு கட்டியால அடி வாங்கிட்டு வந்திருக்கான் வீட்டுக்கு. கேட்டா ஒரு பொண்ணுக்கிட்ட ஒருத்தன் தப்பா நடந்துக்கிட்டான். அவனை நான் அடிச்சேன். அதுல ஏற்பட்ட காயம் தானே சொன்னான். ஆனா அதெல்லாம் உண்மை கிடையாது. இவன் போய் அந்த பொண்ணுக்கிட்ட தப்பா நடந்திருக்கான். அங்க இருக்கிற ஊர்க்காரங்களே இவனை பத்தி தப்பு தப்பா வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி முத்து வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்துதான் நம்ம முத்து இருந்துட்டு, அப்பா இங்க பாருப்பா, உன் பிள்ளை தப்பு பண்ணியிருக்கான். அதனால நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். இந்த பொண்ணுக்கு தப்பான ஒரு பேரு அந்த ஏரியாவில் முழுக்க வந்துடுச்சு. என் பிள்ளைலாம் அந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி விஜயா வந்து சொல்லிடுறாங்க. தன் பிள்ளை தப்பே பண்ணாலையோ தப்பு பண்ணலன்னு தான் தாய் சொல்லுவாங்க. அதெல்லாம் இங்கே யாருக்கும் முக்கியம் கிடையாது. உங்கள் பையன் தப்பு பண்ணியிருக்கான். அது ஊரே வேடிக்கை பார்த்து அட்டியும் போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாருமா, இனிமே இவங்க தான் உன்னுடைய மாமியார். மனோஜ் இப்போ உன் கழுத்தில் தாலி கட்ட போகிறான் அப்படின்ற மாதிரி முத்து வந்து சொல்லிடுறாங்க. இது கேட்டால் மனோஜ், ரோகிணி, ராணியெல்லாம் பயங்கர ஷாக்கில் இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக அண்ணாமலைக்கிட்டேயும் போய் சொல்கிறாங்க, இவன் தப்பாக நடந்துக்கினது அங்கே இருக்கிற எல்லாருக்கும் தெரியும்ப்பா. இனிமேலும் நம்ம தாமதிக்க வேண்டாம். மனோஜ் வந்து அந்த பொண்ணு கழுத்தில் தாலி கட்டுட்டோம். இங்கே பாருமா, இனிமே இதுதான் உன்னுடைய வீடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோட பிரம முடிச்சிருக்காங்க.